இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகவும் 22:3. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். ஆகாப் இறந்து போனதுக்கப்புறம் இவனுடைய மகன் அகசியா ராஜாவாகிறான். இவன் எருசலேமுக்கு ராஜாவாக இருக்கிறான். இந்த அகசியாவின் தாயின் பெயர் அத்தலியா. இந்த அத்தலியா எசபேல் ஆகாப் ராஜா குடும்பத்தை சேர்ந்த பெண். இவங்க விக்கிரக ஆராதனை, தேவனை எதிர்த்து நிறைய செயல்கள் செஞ்சவங்க. இந்த அகசியா தன் தாயின் பேச்சை கேட்டு தேவனுக்கு பிடிக்காத செயல்களை செஞ்சான். இதோட விளைவு என்னாச்சு? அகசியா யோராமுடன் சேர்ந்து சீரியருக்கு எதிராக போருக்கு போகிறாங்க. அப்போ யோராமுக்கு அடிபட்டுருது. அதனால் அகசியா இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்துட்டான். அப்போ அகசியா யோராமை பார்க்க போகும்போது எகு அகசியா கொன்று போட்டுறான். அதுக்கப்புறம் இவனுடைய அம்மா அத்தலியா 6 வருஷம் யூதாவை ராஜ்யம் பண்ணுறா. அப்படி பண்ணும்போது தாவீது ராஜாவோட வம்சத்தையே அழிக்கணும்னு அழிக்கிறா. ஆனால் தாவீது வம்சத்தில் யோவாஸை மட்டும் காப்பாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் யோவாஸ் 7வது வருஷம் யூதாவை ஆட்சி செய்கிறாரு. அப்போ அவருடைய வயது 7. அப்போ அத்தலியா கொல்லப்படுறா. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, தவறான ஆலோசனைப்படி வளர்ந்ததால் ராஜ்யம் வம்சம் எல்லாமே அழிவை சந்திச்சிச்சு. தேவனுக்கு பயந்து அவருடைய ஆலோசனைப்படி நடந்தபோது தேவன் யோவாஸை எழுப்பினார். அப்போது எந்த ஆலோசனையில், யாரோட ஆலோசனையில் நாம் வளர்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் திசையையும் முடிவையும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். அதனால் ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆலோசனை தேவனுக்கு பிடிக்குமான்னு சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கணும். ஆமேன்.